இந்த திருவிழா பற்றி உங்கள் கருத்தை பற்றி பண்ணிக்கோங்க. திருவிழா செய்கிறீங்க புத்தாண்டு, வருஷம் வருஷம் எப்படி செய்கிறீங்க? இந்த திருவிழா வந்து டிசம்பர் 24 வந்து புனித காணிக்கமாத அன்னைய நாளையத்தினால கொடி ஏற்றப்படும். இந்த கொடி ஏற்றி அந்த 2 கம்பங்கள் ஊர் மக்களே சேர்ந்து தோளில் சுமந்து அந்த கொடியை ஏற்றுவாங்க. அதுலேருந்து 24 கிறிஸ்து பிறப்பு விழா. பிறப்பு விழாவிலேருந்து ஜனவரி இன்னைக்கு புத்தாண்டு வரலையும் இந்த மாதிரி தான் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ பாபநாசம் பங்கு ஆலயத்துக்கு போகிறதுக்காக எல்லாம் தயார் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 2 புனித காணிக்கமாத அண்ணன் ஆலய தேர் திருவிழா 5 தேர் ஓடுங்க. இங்கே வந்து இந்த ஊரில் வந்து ஒரு சிலர் பேருக்கெல்லாம் வந்து அந்த மாதாவின் பேரால் காணிக்கை மேரி, காணிக்கை ராஜி, காணிக்கை தாசு, இந்த மாதிரி காணிக்கைன்ற இடத்துல பேரை வச்சு இந்த ஊரில் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 175 ஆண்டுகளுக்கு மேலே இந்த விழா நடந்துக்கிட்டுருங்க. இந்த பழைய கோயிலை கட்டப்பட்டது வந்து 1855 கட்டப்பட்டது இந்த ஆலயம். நானும் ஒரு வருஷம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த வருஷமும் உங்கள் நிகழ்ச்சி யூடியூப்பில் போடலான்னு இருக்கோம். அதை பற்றி உங்கள் வச்சு என்ன சொல்லுங்கள்? இது வெளியூர்லேருந்து மக்கள்லாம் வருவாங்க. பிப்ரவரி 1 நைட்டு, 1 நைட்டு, பிப்ரவரி 1 நைட்டு திருவிழா, தேர் திருவிழா 5 தேர். இன்றைக்கா? பிப்ரவரி 1 நைட்டு ஓடும் இந்த தேர். 5 தேர் ஓடுங்க. இன்னைக்கு என்ன விசேஷம் இருக்கு? இன்னைக்கு வந்து புத்தாண்டு, நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரை நாங்கள் சிறப்பாக வருஷம் கொண்டாட வேண்டியது. இங்கே தேதி பாபநாசம் போவீங்களா? இந்த வண்டி வாகனங்கள்லாம் நிற்கிது பாருங்க. இந்த வாகனம்லாம் எடுத்து நாங்கள் பஜனை குழுன்னு சொல்லிட்டு பஜனை நண்பர்கள், வாலிப நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பாபநாசம் கொண்டு பங்கு ஆலயம், அங்கே பாபநாசத்தில் இருக்குது சபஸ்தியர் ஆலயம், அதுக்கு பஜனையாக எல்லாம் பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டு போவாங்க. 8 மணிக்கு கிளம்புவீங்க? 8 மணிக்கு போவோம். 8 மணிக்கு நாங்கள் அதை எடுக்கலாமா? நிகழ்ச்சி எடுக்கலாமா? ஃபுல்லாக எடுக்கலாமா? அதை கேட்டுக்கணும்ல உங்கள்கிட்ட. ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லபடியாக எல்லாமே நடக்கணும். கடவுள் பாக்கியத்தோடு எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்.